திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் புரட்டாசி மாதம் 4ஆம் சனிக்கிழமை என்பதால் இலவச தரிசனத்திற்கு 20 மணி நேரத்துக்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். புரட்டாசியின் கடைசி சனிக்கிழமையான இன்று 20 மணி நேரமாக காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள். பக்தர்களோட கூட்டம் வருகை எங்க எப்படி இருக்கிறது? பக்தர்களுக்கான என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவஸ்தானம் சார்பா? திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் புரட்டாசி மாதம் 4ஆம் சனிக்கிழமையொட்டி பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டுள்ளது. இதனால் இலவச தரிசனத்தில் உள்ள வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள 31 அறைகளும் நிரம்பி கிருஷ்ண தேஜா ஓய்வறை வரை அமைக்கப்பட்டுள்ள நீண்ட வரிசையில் சுமார் 2 கிலோமீட்டருக்கு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இதனால் இலவச தரிசனத்தில் சாமி தரிசனத்திற்கு 20 மணி நேரம் ஆகும் என தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதே போன்று ஆன்லைனில் 3 மாதங்களுக்கு முன்பே 300 ரூபாய் டிக்கெட் முன்பதிவு செய்து வந்த பக்தர்களுக்கு 5 மணி நேரமும், திருப்பதியில் வழங்கக்கூடிய இலவச சர்வ தரிசனம் டோக்கன் பெற்ற பக்தர்களுக்கு 7 மணி நேரம் காத்திருந்த பிறகே சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பக்தர்களுக்கு ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு உணவு கவுண்டர்கள் மற்றும் தரிகொண்ட வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கூடத்திலும் இடைவிடாது தொடர்ந்து அன்னப்பிரசாதம் வழங்கப்படுவதாகவும், வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கும் அவ்வப்பொழுது குடிநீர், பால், காஃபி உள்ளிட்டவை உணவுப் பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாகவும், எனவே பக்தர்கள் தேவஸ்தான அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து ஒத்துழைப்பு வழங்கி பொறுமையாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். வார இறுதி நாளான நேற்று ஒரே நாளில் 74,468 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்த நிலையில் உண்டியலில் 3,86,00,000 ரூபாய் காணிக்கையாக செலுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஜெயக்குமார், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.